பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விடக்கூடிய ஒரு இழிவான செயலை செய்வதற்கு முனைகிற இந்த அரசின் இந்த முயற்சியை கண்டித்து குமரி முனையில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய போராளிகள் அத்தனை பேருக்கும் எமது மாலை வணக்கங்கள். போராடாமல் இங்கு வெற்றி கிடைத்து விடாது. அயோக்கியர்களும் கொள்ளையர்களும் ஆளக்கூடிய இந்த நாட்டில் லட்சியவாதிகளான புரட்சியவாதிகளான இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசிக்கக்கூடிய மக்கள் போராடித்தான் ஆக வேண்டும் என்பது விதி. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விடயத்துக்காகவும் நாம் போராட கடமைப்பட்டுள்ளோம். இவர்கள் இந்த நிலத்தை வேட்டைக்காடாக மாற்றுவதற்கான ஒரு செயலை இந்த ஒன்றிய அரசும் அதன் அடிவருடிகளான இந்த மாநில சாராய வியாபாரி ஸ்டாலின் அரசும் செய்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு கைக்குள்ளாதான் இந்த விடயங்கள் நிற்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் இல்லை. எப்படி இல்லை என்றால் நாம் எளிதாக புரிந்து கொள்ளுமாறு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு பெரிய வீடு ஒரு பங்களா கட்டி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். கையில காசு இல்லை. என்ன பண்றான்? நேர வங்கியில போய் கடன் வாங்குறான். அந்த கடனை இவன் ஒரு 10 மாதம் சரியா கட்டிடுறான். அப்ப அவன் மீண்டும் கடன் கொடுக்கறான். அதை வச்சு ஒரு பெரிய பங்களா கட்டிடுறான். கட்டிட்டு என்ன பண்றான்? அதுக்கப்புறம் இவனால அந்த பணத்தை கட்ட முடியாது. இறுதியில் என்ன செய்யறான்? அந்த வங்கி இவனுடைய சொத்தை இவனுடைய பங்களாவை ஜப்தி செய்து விடுகிறது. இவன் தெருவில் போய் திருவோடு எடுத்து இறக்க போறான். இதுதான் யதார்த்தம். இது இங்க பல இடங்களில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதே செய்தியை இதே செயலை ஒரு அரசு இங்கு செய்து கொண்டிருக்கிறது. எப்படி? இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. இப்போது ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு? ஏறத்தாழ 4 லட்சம் கோடி. ஏறத்தாழ 9.5 லட்சம் கோடி இந்த அரசு கடன்கார அரசாக மாறியுள்ளது. யாரிடமிருந்து இவர்கள் கடன் வாங்குகிறார்கள்? யாரிடமிருந்து கடன் வாங்குகிறார்கள்? பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்தும் உலக வங்கியிலிருந்தும் கடன் வாங்குகிறார்கள். அவன் என்ன பண்றான்? கடனை கொடுக்கிறான். எந்த அடிப்படையில் அவன் கடன் கொடுக்கிறான்? இவர்களிடம் இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், செறிந்த நிலப்பரப்பு இங்கு காணப்படுகிறது. அப்போ இவன் கடனை திருப்பி செலுத்தலைன்னா கூட இவருடைய இயற்கை வளங்களை நாம் சூறையாடலாம் என்கிற உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் கடன் கொடுக்கிறார்கள். நீங்கள் ஒரு வங்கியில் போய் கடன் வாங்க வேண்டும் என்றால் நகை இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த நகைக்கு முக்கால், அதாவது ஒரு 1000 ரூபாய் அந்த நகை விற்கணும்னா அவன் ஒரு 700 ரூபாய் கடன் தருவான். சரிதானே? மீதி 300 ரூபாய் அவனுக்கு லாபம். எப்படி நீ கட்ட மாட்ட, அது எனக்கு தான் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் தான் இவன் கடன் கொடுக்கிறான். நம்மள்ட்ட ஏராளமான இயற்கை வளங்கள் குவிந்து காணப்படுகிறது. அந்த குவிந்து கிடக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை சூறையாடி விடலாம் என்கிற நோக்கத்தில் தான் இவன் கடன் கொடுக்கிறான். இவனும் கடன் வாங்கிடுறான். இதுக்கு மேல என்ன பண்றான்? 1000 ரூபாய் இலவசமா தாரேன், பேருந்து இலவசமா தாரேன், பேருந்து ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இலவசமா தாரேன். இந்த இலவசம் 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 என்று சொல்லி சொல்லி மக்களை நம்ப வைத்து 1000 ரூபாய் தரேன் இல்ல அவனுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இந்த விட்டில் பூச்சி இருக்குல்ல, அது விளக்கு எப்படி விழுந்து எரிந்து நாசமாக போவதோ அதே போல இவர்கள் தொடர்ச்சியாக இந்த இலவசம் என்கிற அந்த பசப்பு வார்த்தையை நம்பி தொடர்ச்சியாக இவர்களுக்கு வாக்களித்து இந்த கடன்கார தேசம் மீண்டும் மீண்டும் கடனாளி தேசமாக மாறி ஒட்டுமொத்தமாக மூழ்கடிக்கக்கூடிய ஒரு செயலை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை என் அன்பான உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நேர் மாற்று என்ன வழி? மாற்று வழிதான் அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைத்த மாற்று பொருளாதாரம். எப்படி? தற்சார்பு பொருளாதாரம். என்னிடத்தில் எது இருக்கிறதோ இருப்பதை வைத்து நான் மகிழ்ச்சியாக வாழ்றேன். எனக்கு கடன் தேவையில்லை. பன்னாட்டு நிறுவனங்கள் எனக்கு கடன் அளிக்க வேண்டிய தேவையில்லை. என் தற்சார்பு அது பெருகி வரும்போது நானே உனக்கு கடன் தரேன், அப்படியான ஒரு தேசத்தமாக மாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனால் இந்த மக்கள் புரிந்து கொள்வதற்கு நாள் எடுக்கிறது. இப்பதான் 36 லட்சம் பேர் புரிந்து கொண்டிருக்கான். இன்னொரு 3 கோடி பேர் புரிஞ்சுட்டா அப்படின்னா இந்த நாடு புனிதமான ஒரு நாடா மாறும், ஒரு சிறந்த நாடாக மாறும். அதை நோக்கி நம்மளுடைய பயணம் நகர வேண்டும். நம்மளுடைய பரப்புரைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளுடைய எண்ணங்களை. இப்ப என்ன பண்றான்? இந்த சாகர் மாலா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரான். எப்படி? கடல் மாலை அப்படிங்கிற ஒரு திட்டம். அதை இப்ப கடல் மாலைங்கிற திட்டம் தெற்காசிய நாடுகள் அத்தனையும் இருக்கக்கூடிய கடல் பரப்பு அத்தனை இணைக்கக்கூடிய ஒரு திட்டம்.
தெற்காசிய நாடுகளுக்கு உலக வங்கி கடன் கொடுக்கிறது. கொடுத்துட்டு என்ன பண்றான், இங்க இருக்கக்கூடிய வளங்களை அத்தனை அவன் சேட்டலைட் மூலமா எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு கண்காணிச்சு வச்சிருக்கான். எங்க எவ்வளவு வளங்கள், இயற்கை வளங்கள் இருக்கிறது என்பதை அவன் கண்டறிந்து வச்சிருக்கான். இயற்கை வளங்கள் இருக்கிற நாடுகளுக்கு அத்தனைக்கும் அவன் கடன் கொடுக்கிறான். கொடுத்துட்டு என்ன பண்றான், தரை போக்குவரத்து, வானூர்தி விண்ணூர்தி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இவை அனைத்தையும் கடற்கரை கடல் மார்க்கமான போக்குவரத்தோடு கப்பல் போக்குவரத்தோடு இணைக்கிறான். எப்படி இணைச்சிட்டு அப்பதான் எளிதாக இங்குள்ள வளங்களை சூறையாட முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக. இதற்கு பேர் தான் சாகர் மாலா, கடல் மாலை என்கிற திட்டம். அந்த திட்டம் தெற்காசியாவிலிருந்து இந்தியாவுக்குள்ள நுழையும் போது இந்தியாவுக்குள்ள எவ்வளவு நிலப்பரப்பு, 7516 கிலோமீட்டர் நம்ம இந்தியாவுக்குள்ள நிலப்பரப்பு. அதற்குள்ள அந்த திட்டத்தோட பேரு என்ன, பாரத் மாலா. பாரதம் இல்ல, பாரத் மாலா அப்படிங்கிற பேரை மாத்தி இந்த திட்டத்தை உள்ள கொண்டு வரான். பாரத் மாலா அப்படின்னா ஓ பாரத் மாதா, பாரத் மாதா, பாரத் மாலா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு புல்லரிப்பு வந்துடும். அந்த திட்டத்தை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரிதல் இல்லாம அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறாங்க. உண்மையிலே அவர்கள் கொண்டு வருவது 120 சிறு துறைமுகங்களும் 12 பெரிய துறைமுகங்களும் கொண்டு வந்து இங்குள்ள அந்த வளங்களை அந்த துறைமுகம் வழியாக எடுத்து செல்வதற்கான முயற்சியில் தான் இந்த அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் என்ன ஆகும், இங்குள்ள இயற்கை வளங்கள், மலை வளத்தை அத்தனை உடைச்சிருவான், இங்குள்ள தாது மணல் அத்தனை எடுத்துருவான். இங்க ஏற்கனவே கிள்ளியூர் தொகுதி அப்புறம் வந்து குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட கடற்கரை நிலப்பரப்புல அவன் வந்து தாது மணல் எடுக்க 2827 கிலோமீட்டர் தூரம் சுற்றளவு தூரத்துக்கு ஏக்கர் 2827 ஏக்கர் நிலப்பரப்புல தாது மணல் எடுக்கிறதுக்கான திட்டமிடல் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நாம போராடினோம். அந்த போராட்டம் இனியும் தொடரும். அவன் விடமாட்டான். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எழுத்தா மட்டும்தான் அந்த திட்டத்தை வந்து தடுக்க முடியும். இப்படி இங்க ஏற்கனவே இருக்கு. அதே போல இப்ப கடலுக்குள்ள எடுக்கிறான் ஹைட்ரோ கார்பன். எங்க எல்லாமே எடுத்து போக இப்ப நம்ம கடலுக்குள்ள எடுத்தோம்னா இங்குள்ள மீன் வளங்கள் அத்தனையும் பாதிக்கப்படும். கடலோரம் வாழக்கூடிய கடலோடிகள் பாதிக்கப்படுவார்கள், கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். நம்முடைய உணவில் மிக முதன்மையான உணவு மீன் உணவு. அந்த உணவு பாதிக்கப்படும். ஏற்கனவே பக்கத்துல அணு உலைகளை கொண்டு வச்சிருக்கான் கூடங்குளத்துல. இப்ப 3-4 அலைகளை திறந்து வைப்பதற்காக ஐயா மோடி அவர்கள் வராங்களாம். என்ன பாருங்க, அதை திறந்து வைத்து என்ன பண்றாங்க, இங்குள்ள அந்த சப்ளையை வந்து வட இந்தியாவுக்கு கொண்டு போறதுக்கு திறந்து வைக்க போறாராம். அப்போ இந்த அணு உலையில ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டால், அணு உலையில் ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டால் சாவது நாம. அணு உலையிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துவது வட இந்தியா. எப்படி இருக்கு இந்த திட்டம் தான் அவர்கள் நம்மை கொள்வதற்காக வைத்திருக்கக்கூடிய ஆப்பு பொறி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, இந்த சாகர்மாலா உட்பட இந்த அணு உலை திட்டம் உட்பட இங்குள்ள மீத்தேன் ஹைட்ரோகார்பன் எடுப்பதற்கான திட்டம் உட்பட அருமணல் ஆலைக்கு மண் எடுக்கும் திட்டம் உட்பட அனைத்து திட்டங்களை, அதாவது மக்களுக்கு எதிரான எம் மக்களுக்கு எதிரான எந்த திட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்தாலும் இந்த திராவிட மாடல் அரசு அதை சிவப்பு கம்பளம் விதித்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் மக்களுக்கும் என் மண்ணுக்கும் எதிரான எந்த திட்டத்தை நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு சூழலுக்கு நிற்கிறது. என் அன்பு சொந்தங்களே, நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு இந்த அழிவு நாசகார திட்டங்களிலிருந்து என் மக்களை பாதுகாத்து தற்சார்பு பொருளாதாரமாக நம்மிடம் எது இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, கடனாளி இல்லாமல் வாழ்வதற்கு, கடனாளி இல்லாத தேசமாக உருவாக்குவதற்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரே வழி. வேற எவரும் நிக்க மாட்டான், எவரும் இல்ல. இறுதி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இதை இறுக்கமாக பற்றி கொள்வதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. இதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் செயலாற்ற வேண்டும். இந்த நாசக்கார அழிவு திட்டங்களை இந்த அரசு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறது. முயற்சி செய்யும் போதே நாம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக அரசிடம் எச்சரிக்கிறோம். இந்த திட்டத்தை நீங்கள் ஏதாவது ஒரு வடிவில் இங்கு கொண்டு வருவீர்களானால் நாம் தமிழர் பிள்ளைகளை விடவில்லை. இன்னும் ஏறாம வரணும் முடியாம இருந்துட்டு இருக்கான். அத்தனை பேரும் ஒண்ணு தள்ளுவோம். இது திராவிடத்தை நம்பி பயனில்லை, தேசியத்தை நம்பி பயனில்லை, திமுகவை நம்பி பயனில்லை, அதிமுகவை நம்பி பயனில்லை, பாரதிய ஜனதா என்கிற கொடுங்கோலர்களை நம்பி பயனில்லை, காங்கிரஸ் என்ற இனப்படுகொலையாளர்களை நம்பியும் பயனில்லை. இனி நாம் தமிழர் ஒன்றுதான், தமிழ் தேசியம் ஒன்றுதான் இந்த நிலத்தை மீட்பதற்கான ஆபத் பாந்தவன், இந்த நிலத்தை மீட்பதற்கான ஒரே ஒரு வழி. எனவே நாம் தமிழர் கட்சியை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் தமிழராக ஒன்றிணையுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நாம் தமிழராக மாறிவிட்டால் இந்த நிலத்தை அழிவு சக்தியில் இருந்து காப்பாற்ற முடியும். இது ஒன்றுதான் இறுதி வாய்ப்பு. இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசிற்கு இது மூலமாக வலிமையான எச்சரிக்கை செய்கிறோம். எந்த அழிவு திட்டத்தை நீங்கள் எந்த வழியில் கொண்டு வந்தால் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். எங்களை மீறித்தான் இந்த நேரத்தில் நீங்கள் திட்டத்தை குறித்து சிந்திக்க முடியும்.
வைக்க முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. உங்கள் அனைவருக்கும் இதை எச்சரிக்கையாக இருக்கிறோம். மத்திய ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எக்காரணம் கொண்டு முடியாது ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா. கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் எமது அன்பும் நன்றி புரட்சி வாழ்த்துக்களும். நன்றி. நாம் தமிழர்.